அரசு அறிவித்திருக்கும் 2000 ரூபாய் வெள்ள நிவாரண உதவித் தொகையை வழங்கவில்லை என கூறி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மாதாக்கோவில் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம் ஜோதி நரசிம்மன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெருமழை பெய்து பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாயினர். இந்த நிலையில் விழுப்புரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதி வழங்குவது என தமிழக அரசு முடிவு செய்து ரூபாய் 2000, 5 கிலோ அரிசி மற்றும் துணைவருக்கு சர்க்கரை ஆகிய வழங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் வெவ்வேறு ரேஷன் கடைகளில் இந்த நிவாரண நிதி வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் 18வது வார்டு பகுதியில், விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு பகுதியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தங்களுக்கு டோக்கன் வழங்கவில்லை, 2000 ரூபாய் பணமும் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் இன்று விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மிக விரைவில் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். சுட்டு மழையிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபடுத்தினால் விழுப்புரம் புதுச்சேரி போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி ஜோதி நரசிம்மன், உங்கள் தகவல்களுக்கு.